சியோன் லெந்துகால வேதாகம் ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலிருந்து சிலுவையின் நிழல் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், வேத வாக்கியங்களிலே மோசே முதலான தீர்க்கதரிசிகள் நமக்கு கொடுத்ததான வேத வாக்கியங்களிலே இதோ சிலுவை குறித்ததான சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறோம். இந்த சிலுவை நிழல் நிஜமாகிறது, புதிய பாட்டில நிஜமாகி வருகிறது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலும் அந்த சிலுவை நிழல் நம் அந்திப்படி செலுத்துகிறதான இந்த நேரத்திலே எலியா தீர்க்கதரிசி ஒப்பு கொடுத்ததான ஒரு பலிபீடத்திலே இறங்கின அக்னியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்திப்படி என்று சொன்னாலே மாலை நேரத்திலே ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலியாக ஒப்பு கொடுக்கிற காரியம். பஸ்கா பலியிலே அந்த அந்தி கிறிஸ்து அந்த அந்தி பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. 9 மணி நேரம் என்பது அந்தி பலி நேரம். அது மாலை 3 மணி அளவு. இயேசு கிறிஸ்துவானவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை கொடுத்த நேரம். பஸ்கா பாட்டுக்குட்டி அடிக்கப்படும் நேரமும் அதுதான். நமது பஸ்காவாகிய கிறிஸ்துவும் அவர் தான். ஆம், அவர் தாமே அந்திப்பலி நேரத்தை தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த அந்திப்பலி நேரத்துல இதோ ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருந்ததான எஸ்ரா தேவ சமூகத்திலே முறையிட்டு தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுத்ததை எஸ்ரா புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தானியேல் புஸ்தகத்தில் அந்திப்பலி நேரத்துல ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கபிரியேல் தூதன் வந்து அந்திப்பலி நேரத்திலே தானியேலை தொட்டதை குறித்து நாம் தியானிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், எத்தனையோ இடங்களிலும் இந்த அந்திப்பலி நேர ஜெபத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியை காலையில பஜனை பலிக்கு பான பலிக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே மாலையிலே அந்த பலி ஆட்டை கொண்டு வந்து பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், எலியா பலிபீடம் கட்டி அந்த பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் கூப்பிட்டு அங்கே அந்த அக்கினியால் பதிலளிக்கிற தேவனே தேவன் என்று சொல்லி அங்கே சொல்லும்போது எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை பட்சித்து போடுகிற அக்கினி தான் அது உண்மையான தெய்வம் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அங்கே பலியை ஒப்பு கொடுக்கும் பொழுது நெருப்பு அங்கே இறங்கவில்லை. உங்கள் தேவன் நோய் கூப்பிடுங்கள் என்று சொல்லி எலியா கூப்பிட்ட பொழுது அவர்கள் கூப்பிட்டு பார்த்தார்கள், குதித்து பார்த்தார்கள், எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தார்கள் என்று. ஆனால் எலியா அந்த அந்திப்பலி நேரத்திலே இஸ்ரவேல் என்ற பெயரிலே 12 கோத்திரங்கள் 12 கற்களை எடுத்து வழிபடம் அமைத்து தேவன் நோக்கி கூப்பிட்ட பொழுது அக்கினியால் பதில் கொடுக்கிற தேவன். அந்திப்பலி நேரத்திலே தேவனாய் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். எலியாவுக்கு அக்கினியால் ஆண்டவர் பதில் கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது தேவன் இன்றைக்கும் நமக்கு பதில் தர தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே அக்கினியால் இறங்கி வந்து
அங்கே எல்லா பலிபொருட்களையும் பட்சித்தப்படுகிற காரியத்தை பார்க்க முடியும். அங்கே நிரூபிக்கப்பட்டது. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நிரூபிக்கும். ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அதே நந்தி பலி நேரத்திலே கிறிஸ்துவானவர் நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவரை நோக்கி பார்க்கும் பொழுது சிலுவையின் அன்பு, கிறிஸ்துவிலே நமக்கு உண்டான மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனை அவர்தாமே நமக்கு வெளிப்படுத்துகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. அந்த அந்திப்பலி நேரத்திலே எலியா ஒருவனின் தப்பி போடாதபடிக்கு எல்லாரும் நிர்மூலமாக்கி போட்டதை பார்க்கிறோம். சத்துருடைய கிரிகள் எல்லாம் சிலுவையிலே ஆண்டவராகிய தேவன் நிர்மூலமாக்கி போட்டார். சத்துரு வெட்கப்படுத்தும்படி செய்தார். சிலுவையிலே நமக்கு ஜெயம் இருக்கிறது. பஸ்காவாக நமக்காக பலியிடப்பட்ட கிறிஸ்துவானவர் நமக்கு ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.